ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாஸ்து பற்றி கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? அதை பற்றி தான். பொதுவாக வாஸ்துன்னு என்னென்னமோ சொல்கிறா, அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த இந்த ரூமை தூக்கி அங்கே வை, அந்த இதை தூக்கி இங்கே வை, அது இல்லை. ஆக்சுவலாக நகர் நிர்மாணம்னு ஒரு தனி இதுவே இருக்குது. நீர்நிலைகளில் வீடு கட்டக்கூடாது. அதாவது ஆற்றுக்குள்ளே, ஏரிக்குள்ளே, குளத்துக்குள்ளே வீடாக கட்டக்கூடாது. குளத்தை சுற்றி இருக்கலாம். ஒரு வேளையை அப்படி வாங்கிட்டோம், நமக்கு தெரியல, பேசிக்காக எப்படி இருந்ததுன்னு தெரியல, வாங்கிட்டோம். நிறைய அவஸ்தையாக இருக்கும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கோன்னா அந்த வீடு வேண்டான்ட்டு போயிடலாம். சொந்த வீடாக இருந்தால் எல்லாருக்கும் ஒத்து வரணும், அப்படி ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த காலத்தில் தொழில் நிமித்தமாக பிரித்து வச்சா, இந்த காலத்தில் அப்படி முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பார்க்குறான், எல்லாம் கலந்து கட்டி இருக்குது வீட்டில். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரொம்ப சிம்பிளான வழி இருக்குது. எப்படியோ வீடு வாங்கியாச்சு. அந்த வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கும், பெருக்கி தொடச்சி. அது மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே அடைசல் இருக்கக்கூடாது. ஒரு புட்டியில் போட்டு வைக்கிறது, கச்சாப்சான்னு பேக்கு எல்லாத்தையும் இது பண்ணி வைக்கிறது, லாலியாக தொங்கர்கம்பளை, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. சுத்தமாக இருக்கணும் வீடு. பெட்ரூம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். படுத்து முடிஞ்ச எழுந்தினோடனே படுக்கையை சுற்றி வைக்கணும். வீட்டில் வெளிச்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பூஜை ரூம் அப்படின்னு இப்போல்லாம் எல்லோரும் செல்ஃபு அதில் தான் வச்சுக்கிறா, சாமி படம் தான் வைக்கிறா. அந்த பூஜை ரூம் விளக்கேற்றி முடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஸ்க்ரீன் போட்டுவிடும். ஒரு இதை போட்டு அந்த ஸ்க்ரீனை மூடிடும். இது 3 பண்ணாலே போதும். ப்ளஸ் எப்போவுமே அந்த வீட்டில் உங்களுக்கு வாசலில் விளக்கேற்றிங்க. எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலைக்கு போடும். ஓகே. அதே போல் உங்களுக்கு என்ன திக்கு அப்படின்னா அந்த திக்கில் தலையை வச்சுட்டு படுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபேவரான திக்கில் நிம்மதியான தூக்கம். ஓகே. பெருசாலாம் ஒன்றும் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். ஹரி ஓம் தத் சத்.